கிராமத்து சமையல்ல சமைக்க வந்திருக்கக்கூடியவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருமதி சித்ரா மணிகண்டன் அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க என்ன சமைக்க போறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க திருமதி சித்ரா மணிகண்டன். வாங்க. வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சோ நம்மளுடைய கிச்சன் கில்லாடிகள் கிராமத்து சமையல் நிகழ்ச்சிக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ கிராமத்து சமையல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சமையல் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? எனக்கு வந்து சமையல் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். எனக்கு சமையல் பண்ணி அது மத்தவங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுல இன்னும் கொஞ்சம் விருப்பமா சமைக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஓகே. எப்பத்துல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறமா தான் சமையல் கத்துக்கிட்டீங்களா? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் செய்வேன், ஆனா அங்க அவ்வளவு தூரம் செய்யறது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ஒர்க் தான். ஓகே. அதுக்கப்புறமா தான் புதுசா கண்டுபிடிக்கிறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா நம்ம என்ன செஞ்சாலும் பொருளை வேஸ்ட் பண்ணிடாத. இல்ல அம்மா சமையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால நம்ம என்ன செஞ்சாலும் இல்ல. ஓகே. சோ அதுக்கப்புறமா தான் இதுதான் என்னுடைய சமையல் அப்படின்னு நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமா தான் விரும்புறீங்க. ஓகே. சோ கிராமத்து சமையல் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய நம்மளுடைய ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ்ல எந்த அளவுக்கு அதிகப்படியான ஆசை? எனக்கு வந்து ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப ஆரோக்கியமானது, பசங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்பவே நல்லது. இப்போ உள்ள ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடறதுக்கு அந்த காலத்துல ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் சாப்பிட்டவங்க இன்னி வரைக்கும் ரொம்ப ஹெல்தியா இருக்கிறாங்க. சோ அதனால நமக்கு வந்து ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் ரொம்பவே நல்லது. நான் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட் தான் பண்ண போறேன். அது வந்து திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைடுல எல்லாம் அங்க ரொம்பவே விசேஷமா பண்றது. இது பேர் வந்து சொதி. இது ஒரு குழம்பு, சாதத்துக்கு வச்சு சாப்பிடுறது. சாதத்துக்கு மட்டும் இல்ல, இது இடியாப்பத்துக்கும் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே. சோ சொதி வந்து செய்ய போறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட ரீதியா இருக்கக்கூடிய உணவு வகைகள் தான் வந்து சமைச்சு காட்ட போறாங்க. அண்ட் திருநெல்வேலி தூத்துக்குடி சைடுல ஃபேமஸா இருக்கு. ஓகே. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்களா? ஆன் பண்ணிடலாம். ஓகே. சோ இன்னைக்கு வந்துட்டு சொதி கரெக்ட்டுங்களா? ஓகே. சொதி செய்வதற்கு தேவையான பொருட்கள் ரெடியா இருக்குது. நம்ம வந்துட்டு குக்கிங் செய்வதற்கு சட்டி வச்சாச்சு. அது சூடானதும் குக்கிங் வந்து பண்ண வேண்டியதுதான். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க நம்மளுடைய கிச்சன் கில்லாடிகள் செட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சானிடைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வேக்சினேஷன் போட்டு சோஷியல் டிஸ்டன்சிங்கோட தான் இங்க வந்து கவர்மெண்ட் சொல்லி நார்ம்ஸ் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஷூட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ அதனால இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா எந்த ஒரு தொற்றுல இருந்தும் நம்மள வந்து பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படின்ற நோட்டோட இன்னைக்கு செய்யக்கூடிய சொதிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் இப்ப குவாண்டிட்டி எந்த மாதிரி நம்ம வந்து செய்ய போறோம்? இப்ப நீங்க ஆல்ரெடி பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கீங்க. சோ சொதியில எடுத்துக்கும் போது இப்ப சொல்லும் போது சாம்பார்னா வெண்டைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் சொல்லுவோம். அந்த மாதிரி இதுல மெயினா சொல்லக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட் இது வந்து மெயினா தேங்காய் பால்ல தான் நம்ம காய்கறி எல்லாமே வேக வைக்க போறோம். ஓகே. தேங்காய் பால்லே வேக வைக்கிறதுனால அந்த பிளேவர் இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கும், பாக்குற டேஸ்டி ரொம்பவே நல்லா இருக்கும். இது சாப்பிடுறதுக்கு கொலஸ்ட்ரால், தேங்காய் பொறுத்த வரைக்கும் மொத்தமா எல்லாரும் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா முழுக்க முழுக்க கொலஸ்ட்ரால் கிடையாது. தேங்காய் வந்து நமக்கு எவ்வளவு தூரம் சத்துன்றது அது நம்ம சாப்பிட்டு இருந்தாதான் தெரியும் உங்களுக்கும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லா காய்கறி ஃபுல்லாமே தேங்காயில வேக வைக்கும் போது அந்த பிளேவர் ஃபுல்லா தேங்காயிலே இறங்கும். மெயின் இன்கிரிடியன்ட் வந்து தேங்காய்னு சொல்லலாம். தேங்காய்னு சொல்லலாம். இப்ப பாசிப்பருப்பு நீங்க என்ன குவாண்டிட்டி எடுத்திருக்கீங்க? பாசிப்பருப்பு வந்து 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு தாராளமா காணும். ஓகே. சோ இப்போ நம்ம வந்து தேங்காய் பால்லயே காய்கறி எல்லாம் தண்ணியில வேக வைக்காம தேங்காய் பால்லயே நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போறோம். சோ அப்படின்னா ஒரு தேங்காய் போதுமா இல்ல அரை மூடி? இப்போ ஒன்றரை தேங்காய் வரும். 3 பேர் சாப்பிடுறாங்க, 1.5 தேங்காய். 1.5 தேங்காய் நம்ம எடுத்து பால் எடுக்கணும். பால் எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம ஒரு பால் தனியா எடுத்துக்கணும், அது லாஸ்டா ஊத்துறதுக்காக. 2 பால் வந்து செகண்ட் எடுக்கிற தேங்காய் பாலையும் தனியா எடுத்துக்கணும். 3ஆவதா ஃபுல்லா தண்ணி சேர்த்து, கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்து, நம்ம வேக வைக்கிற காய்கறி வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் சொதிய வந்து சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அது இவங்க சொன்ன மாதிரி அந்த இஞ்சி பச்சடி, உருளைக்கிழங்கு பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றதான். அண்ட் இப்ப நான் வந்துட்டு டேஸ்டிங் நம்ம வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சோ இதுல மாத்திடலாமா? மாத்திடலாம். சுட சுட சொதி வந்து ரெடியா இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். சூப்பரா இருக்கு.
ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது கிடையாது. ஓஹோ. எனக்கு இது எப்படி இருக்கும்ன்ற ஒரு குழப்பத்தோடயே தான் இருந்தேன். சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் அந்த ஃபிளேவர், ஸ்மெல்லு, அந்த தேங்காய் பாலுடைய அது அல்டிமேட்டா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டெலிஷியஸா ரிச் ஃபுட்டா இருக்குது. நீங்க எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு அவ்வளவா தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கார குழம்பு, நம்ம வந்து புளி குழம்பு அப்படிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் பிளட் வந்து அதிகமா உங்களுக்கு வந்து இதுவாகும். அதுக்கு பதில் நம்ம தேங்காய் பால் எல்லாம் காய்கறிகளுடைய எல்லா நியூட்ரியன்ஸோடையும் நம்ம வந்து சாப்பிடும்போது, காரம் கம்மியா சாப்பிடும்போது இந்த வெயில் காலத்துல நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு ரொம்ப வந்து பெஸ்டான ஒரு ஃபுட்னு சொல்லலாம் இந்த ரெசிபி. அண்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை நீங்க நம்மளுக்கு வந்து தெரிவிக்கலாம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8939990500 எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கேட்கறதுக்காக நாங்க ரொம்ப ஆவலோட இருக்கிறோம். அண்ட் தேங்க்யூ சோ மச் சித்ரா மணிகண்டன் அவர்களே. ரொம்ப அருமையான ஒரு சொதியை வந்துட்டு எங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஓகே, சோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய வசந்தன் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் கிராமத்து சமையல் co-sponsored by டார்லிங் மசாலா அம்மாவின் கைமணம் அரசுவை நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சௌமியா மற்றும் சித்ரா மணிகண்டன். பை பாய்.